வியாழன் வணக்கம் நேத்திரால் நிகழ்ச்சியின் தலைப்பு பகுதி நிறைவடைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு கலந்துரையாடல் பகுதியிலிருந்தும் ஏதோ ஒரு விடயம் எங்களுடைய வாழ்க்கையினை வளப்படுத்தும் விதமாகத்தான் அமைவதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். ஒரு மூத்த அதிதி, ஆன்மீகத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு அதிதி. அவரிடமிருந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் தெளிவு பெறப் போகின்றோம். நாங்கள் தெளிவு பெறுகின்ற அந்த விடயங்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் வளப்படுத்திக் கொள்வோம் என்பதை நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். இந்த தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சைவ தமிழ் ஒன்றியத்தின் தலைவரும் சிவ திருமண செயலாளர் கலாபூசணம் சித்தாந்த செம்மல் திரு செல்லையா சொர்ணலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஐயா? ஆண்டவன் புண்ணியத்தால் சுகமாகத்தான் இருக்கிறோம். உங்களை போன்ற ஆன்மீகத்தோடு அதீத தொடர்புடைய ஒரு மூத்தோரை நேர்காண கிடைத்தது எனக்கு ஒரு பாக்கியம் என்று தான் சொல்லியாக வேண்டும். அதேபோல் இந்த குழம்பியிருக்கிற சமூகத்திலே நான் குழம்பாமல் மற்றவர்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லி இவர்களை வழிப்படுத்தலாம் என்றதுக்கு நீங்கள் தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. உண்மையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில் தன்னுடைய ஒவ்வொரு கர்மங்களையும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அல்லது உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லியாக வேண்டும். இப்படி இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகம் என்பது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் அடைகின்றது ஐயா? எவ்வளவு தூரம் என்று சொல்ல முடியாது. 100% ஆன்மீகம் எப்பொழுது எந்த யுகத்திலும், இப்போ திரேத யுகம், துவாபர யுகம், இப்போ கலியுகம், எல்லாத்தையும் ஆன்மீகம் பிரதானம். ஆனால் ஒன்று மிகவும் கவலையான விஷயம், ஆன்மீகம் கலியுகத்தில் மிக 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 நலிந்து போயிருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு இருக்கு என்னென்று கேட்டால், இப்போ 100% மக்கள் எடுத்துக்கொண்டால் அதில் குறைந்தது 1 அல்ல 2 வீதம் என்றாலும் ஆன்மீகத்தில் இருக்கிறார்கள். அதில் இன்னொரு சிறப்பு என்னென்றால், இந்த ஆன்மீகத்தை பற்றி அவர்கள் பேசும் பொழுதும் அது பேசுகிறபடி நடக்கும் பொழுதும் இந்த கலியுகத்திலே அவர்களுக்கு 10 மடங்கான பயன் உண்டாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்த முன்னைய காலத்தில் எல்லாருக்கும் ஆன்மீகம் தெரியும் தானே. அப்போ ஒருவருக்கு ஒரு ஆன்மீகம் உபதேசிக்க வேண்டிய காலம் இல்லை பல யுகங்களில். இந்த யுகத்தில் எல்லாம் தர்மம் கெட்டு போய் ஒற்றை காலில் தான் இந்த தர்ம பசனிக்கன்னு சொல்லுகிறார்கள் இந்த கலியுகத்தில். அதனுடையினால அதில் ஒரு நன்மை என்னென்றால், இந்த நல்ல வசதியில் இப்போ பஞ்சமா பாதங்கள், மாது இதுகளை ஒன்றுமே இல்லாமல் சொல்லாலும் மனம் வாக்கு காயங்களால் இறைவனுடைய பாதங்களை சிவனுடைய பாதம்தான் நினைந்து வழிபாடுபவர்களுக்கு இறைவன் பல மடங்கு நன்மையாக கொடுக்குறார்கள். அது எனக்கு சொன்ன சந்தோஷமான செய்தி. அதனோடினால என்னை பற்றி நான் புகழ்ந்து சொல்ல விருப்பம் இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட சமூகத்துக்குள்ளே நான் ஒரு மேல்நிலையில் நிற்கிறேன் என்பதை நான் உறுதியாகத்தான் சொல்ல போகிறேன். அதை வச்சுக்கொண்டு என்னுடைய வாக்கை கேட்டு அதன் மூலம் பயன் பெறுபவர்களுக்கு எனக்கு நன்றிகள், வணக்கங்கள். பல மக்களுக்கு நானும் என்னுடைய எஸ்எம்எஸ் மூலம் அனுபவித்திருக்கிறேன். எல்லாரும் கேட்டாலும் பயன்பெற வேணும் என்பது என்னுடைய பெரு விருப்பம். ஏனென்றால் மிகவும் மோசமான நிலையிலே எங்களுடைய நாடு போய்கொண்டிருக்குது. உங்களுடைய ஆரம்ப காலம், அதாவது உங்களுடைய பள்ளி பருவம் தாண்டி இந்த ஆன்மீகத்துடனான ஈடுபாடு, அந்த காலப்பகுதியை சற்று ஞாபகப்படுத்தி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? உண்மையில் பாருங்கோ, அது எனக்கு ஒரு கொடுத்து வைத்தது. நிச்சயமாக நான் ஒரு சொல்லும் பொய் சொல்ல மாட்டேன். நிலைமையிலேருந்து உண்மை, நேர்மை, பயமின்மை, உறுதி என்பவை எனக்கு இயல்பாகவே அமைந்தவை. அப்போ இளமையிலே தொட்டே என்னுடைய வாழ்க்கை எங்களுடைய ஏழாலே நான் பிறந்தேன், ஏழாறு வடக்கு. அங்கே ஆலங்காட்டு பிள்ளையாருடைய பின்பகம்தான் எங்களோட வீடு. அந்த சூழல் என்னுடைய பெற்றார், என்னுடைய நான் தான் இளைய குட்டி. ஆனால் எனக்கு மேலே 5 பேர். அத்தனை பேரும் என்னுடைய மாமன், ஒன்றோட சகோதரங்கள் எல்லாரும்
எனக்கு அனுசரணையாக இருந்தவர்கள். என்ற இளமையிலேருந்துக்கு என்னுடைய எந்த தீய குணங்களும் இல்லை. அனுசரணையாக இருந்த அப்படின்னால இளமை தொட்டே நான் முதல் தமிழிலே ஓயல் படித்தேன். தமிழில் ஓயல் படித்து அதில் சித்தி அடைந்தேன். 14 வயதிலே சித்தி அடைந்தேன். திரும்ப விஞ்ஞானத்தை ஆங்கிலத்திலேயே படித்து அதிலும் சித்தி அடைந்து அதன் மூலம்தான் பிஎஸ்சி செய்தேன். ஆனாலும் கூட அந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் செய்தாலும் கூட எனக்கு அந்த இளமையில் தொட்ட ஆன்மீகம் என்னை விட்டு போவதில்லை. உண்மையில் மிக உறுதியாக சொல்லுகிறேன். அதன் காரணமாக நான் கணிதராசிரியர், பௌதிகாசிரியர், ஃபிசிக்ஸ் ஆசிரியர் எல்லாம் இலங்கையிலே இலங்கையில் லைசியம் போன்ற பள்ளிக்கூடங்களில் அங்கே மாலதீவிலாம் படிப்பித்தாலும் கூட என்னுடைய அந்த படிப்பிக்கிற நேரம் போக முழுக்க பண்ணிசை, கர்நாடக இசை, இலக்கியம், வரலாறு, ஆன்மீகம் சம்பந்தமான வரலாறு, சைவ சித்தாந்தம் என்ற இந்த ரீதியெல்லாம் நான் சிந்திச்சு கொண்டு போகிறேன் என்னை அறியாமலே. அதுக்கு என்னென்னா முக்கிய காரணம் என்னுடைய பிறப்பு எப்படி என்றால் என்னுடைய தகப்பனாருக்கு ஜோகர்சாமி சொல்லியிருக்கிறார், எடே இங்கே வா, நீ கஷ்டப்படுறன்னு கவலைப்படாதே, உனக்கு ஒரு இளைய புத்திரன் பிறப்பான், அதுக்கு பிறகு நீ நல்லா இருப்பான். அது மட்டுமல்லாமல் அதை அப்பா எனக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நான் பிஎஸ் முடித்து எஃப்ஐண்ட் காலேஜ் படிப்பிற காலத்தில் யோர்சாமியின் அந்த இதில் போய் வரும் பொழுது அந்த அவருடைய மண்டபத்துக்குள்ளே போய் வணங்கி போட்டு வருவேன். அப்படி இந்த காலத்தில் சில காலத்தின் பின்னர் கனவில் நான் அப்படி கனவில் போகும்போது அவர் அப்படியே நீட்டின் மீது படுத்திருப்பார். மிக அழகாக படுத்திருக்கும் பொழுதோ நான் ஒரு லாங்ஸோட தான் சாமானியமாக ஒரு மூலையில் தூணில் அடி பார்த்து கொண்டு இருக்கிறேன். அருமையான ஒரு காட்சியும் அனுபவம். அப்போ எல்லோரும் க்யூவில் நின்று எல்லோரும் மாலை போட்டவை, திணறு பூசினவை, சால் வந்த காவி உடைத்தவை க்யூவில் வந்துட்டு அவர்கிட்ட பார்த்து விழுந்து கும்பிடினோம். அவன் பேசாமல் இருக்கிறேன். பேந்து கொஞ்சமாக ஓய்வு பெற டேய் வடாஞ்சின்றார். என்ன சாமி என்று பயந்து போகிறேன். டேய் ஒருவனை நம்பாது, எல்லாம் பள்ளி விஷம் கட்டுறாங்க வட்டி என்று சொன்னார். 2 வசனம் என்னுடைய வாழ்க்கை அப்படியே முழுக்காக மாற்றி விட்டது. ஒருவனை நம்பாதே, எல்லாம் வெளி வேஷக்காரர், நீயே கட்டுறா இறக்கி வட்டி. அப்போ அதில் அந்த உள்ளுணர்வு என்னென்றால், நீ வேஷக்காரன் இல்லை, ஆனால் நீ உனக்கு ஒரு பயம் இருக்குது, நீ துணிந்து செயற்படு. அதனால் இச்சை வரையும் நான் அவதானித்து கொண்டு தான் வாரேன். உண்மையில் எங்களுடைய புராண இதிகாசங்களை பொறுத்த மட்டிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் நாங்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை ஞாபகப்படுத்தலாம். அவருக்கு சிறு வயதிலே ஞானப்பால் உண்டதன் காரணமாக அப்படியெல்லாம் வந்தது. அதையும் தாண்டி பல முனிவர்களையும் பல முன்னோர்களையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். குறிப்பாக யோகர் சுவாமிகளை நாங்கள் ஒருவரும் மறந்துவிட முடியாது. அந்த யோகர் சுவாமிகள் எங்களுடைய சொர்ணலிங்கம் ஐயாவினுடைய கனவில் தோன்றி இவ்வாறு இவனையும் நம்பாது, யாரையும் நம்பாதே என்று அந்த மாசங்களினூடாக தன்னுடைய வாழ்க்கையினை அனைத்தையுமே ஆன்மீகத்தோடு ஒன்றியதான வாழ்க்கையினை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த விடயத்தை நீ சொல்லுகின்ற பொழுதும் கூட எனக்கு மெய் சிலிர்ப்பதாக ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கும் கூட அவ்வாறு இருக்கக்கூடும். இந்த ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வையில் எவ்வளவு தூரம் கலந்திருக்க வேண்டும், அவ்வாறு கலந்திருக்கின்ற பொழுது வாழ்க்கை எவ்வளவு தூரம் செழிப்பாக இருக்கும் என்பதற்கு நாங்கள் ஒரு உதாரணமாக சொல்லலாம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம் ஐயா. இந்த யோகர் சுவாமிகளுடைய ஒரு அறிமுகம், அதாவது யோகர் சுவாமிகளை பற்றி நாங்கள் பல்வேறு விடயங்களை நாங்கள் புத்தக நூல்களின் ஊடாகவோ அல்லது பல்வேறுபட்ட ஊடகங்களாக தெரிந்திருக்கக்கூடும். இவர் உங்களுடைய கனவில் தோன்றி அந்த ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றார். அப்போது இவர் மீது நீங்கள் கொண்டுள்ள அந்த பக்தி ஈடுபாடு இது தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. முதலாவது அவருடைய வாக்கின் திருவாக்கின்னு சொல்லணும். திருவாக்கின் காரணமாக தான் அடியன் இந்த பூமியில் பிறந்தேன் உண்டு. 2வது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கனவில் எனக்கு வந்து உணர்த்திய வசனங்கள் 2. 3வது தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் விருப்பம் என்னென்றா, எனக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அதே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். என்னென்றால் அவருடைய காவி உடுக்க மாட்டார், மாலை போட மாட்டார், பெருசாக திருநீர் அணிய மாட்டார். உண்மையாகவே என்னோட உடம்பு சிலிர்க்குது. சாமானியமான ஒரு யாழ்ப்பாணத்தான், என்ன ஒரு படித்த சாமானிய யாழ்ப்பாணத்தான். உதாரணமாக பண்டிரந்தையா, ஏழாலை பிஏபிஎஸ் ஞானபிராசம் அவர்கள் ரோட்டில் போகும்பொழுது வெள்ளை வேட்டி
சேட்டு போட மாட்டார்கள், சால்வை, சில வேளை வெயிலன்னா தொப்பியில் தலையில் ஆட்டி கொண்டு வரலாம். அதே கோலம்தான் யோகர் அவர் ஸ்பெஷலாக தனக்கு இந்த கோலத்தையும் கொள்ளும். அது எனக்கு மிக மிக பிடித்தம். மிகவும் எளிமையான தோற்றம், எளிமையான தோற்றம். அது மட்டுமல்லாமல் சாமானியமாக ரோடு நடந்துவார். ஆனால் இந்தியாவில் இருக்கிற சாமி மேலே பார்க்கும் பொழுது எனக்கு யோகசாமி 1000 மடங்கு தரம். அதெல்லாம் எனக்கு கூடுதலாக அவர்களை விருப்பம். அது மட்டுமில்லாமல் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் தேருங்கோ. நான் ஒருக்கா கொழும்பு குழப்பங்காரணம் காலங்களுக்கு இல்லை, ஒருக்கா கொழும்புக்கு போய் ட்ரெயின் தான் வந்து கொண்டு இருந்தேன். அப்போ சாமானியமான அப்படி இருக்கிற 6 பேர் இருந்த சீட், அதில் 2 பேர் சம்பாதிச்சு கொண்டு வந்தார்கள் மூலையில் யோகசாமியை பற்றி. ஒவ்வொரு சொல்கிறாரு, என் குடும்பத்தை அப்படி வந்தார், மற்ற என் குடும்பத்தை அப்படி வந்தார்னு. அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்தவர், ஓ எனக்கும் அப்படி செய்தார், எனக்கு அப்படி, அடுத்தவரும் எனக்கும் அப்படி செய்தார், இப்படி செய்தார். அப்போ நான் எனக்குள்ளே வெக்கமாக கிடக்கு, நான் நினைக்கிறேன் எனக்குத்தான் செய்தார்ன்னு. அப்போ அதாவது அவர் யாழ்ப்பாணத்திலே மட்டுமல்ல, அங்கே மலைநாட்டிலேயும் அவர் பல பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இந்த தெரியாது போல இருந்து பல உதவியை செய்திருக்கிறார். ஆனால் அப்படின்னால தான் பாருங்கோ, அவரை பற்றி இங்கே சிவயோக சுவாமிகள் அன்பர்கள் அனுபவம், இதை காட்டுங்க. சிவயோக சுவாமிகள் அன்பர்கள் அனுபவம் என்று சொல்லி ஒரு பெரிய புத்தகம், 600 பக்க புத்தகத்தில் எத்தனையோ பேர் மிகவும் அற்புதமாக இருக்கிறார்கள். அது மிகச்சிறம். இப்போ இந்தியாவில் உள்ள சுவாமிகள் எல்லாம் அவர்கிட்ட போய் தான் நாங்கள் உண்டை கேட்கணும். இவர் சும்மா நடந்து போவார். டேய் வாங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. ஒருவன் டேய் என்ன யோசிக்கிற, அதெல்லாம் சரி வரும் போ. அதாவது அவன் கண்ணுடைய மகளின் கல்யாணம் எப்போ நடக்கும்னு கவலை பண்ணிருக்கல, எல்லாம் சரியாக போ கொண்டு போய் அது அடுத்தடுத்த நாளே எல்லாம் சரியாகுது. இதே போல் 1000 கதைகள் இருக்குது. அப்போ இதில் கேட்கும் பொழுது ஒரு சாமானியமான ஒருவனாக இருந்து கொண்டு முழு யாழ்ப்பாணத்தை மட்டுமல்லாமல் மலைநாட்டிலையும் அவர் கதை செய்திருக்கார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன், நீ எனக்கு கவனிக்கணும். அதனால் இந்த பியர்கள் எனக்கு ஞாபகம் வர குறைவு. ஒரு காலகட்டத்திலே சேர் பட்டம் பெற்றால் வெள்ளைக்காரன் காலத்திலே, நான் பிறந்தது சுதந்திரமடைய முதல் வருஷம் 47. அப்போ சுவாமிகள் பிறந்த இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி. அப்போ வெள்ளைக்காரனுடைய காலத்தில் சுவாமி பட்டம் பெற்றுட்டார். அவர் கண்டியிலே இருந்திருக்கிறார், கண்டியில் மேலே அடையிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். நான் ஒரு பேர் மறந்துட்டேன், துரைசாமியாக இருக்கணும். அப்போ அவர் லண்டனுக்கு போய் செயற்பட்டம் பெற்றார் என்று சொன்னால் அரசாங்கத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவருக்கு காய்ச்சலாக போச்சு, போகணும். இவர் கண்டியில் இருந்து கொண்டு அதை உணர்றப்பா, உணர்ந்து போட்டு வேளாண் டே இங்கே வா, இந்த கஷாயம் இந்த கடையில் போய் கஷாயம் வண்டி வா, என்னைய கஷாயம் கூடாது இல்லையா, வேண்டி வா என்று குளம் குடித்தார். குடிச்சு 3 நாள் அறிவுல காய்ச்சலப்பா. சரி, ஒருவருக்கு மட்டும் விளங்கல. இந்த 3ஆம் நாள் நம்பி பிளேன் சோடான்னு தேசிக்காயும் கொண்டு வா கொண்டு சுவம் 2 சொல்லிச்சுனா இனி அவன் போயிருப்பான். திருநீலகண்ட தத்துவம் பிறருடைய நோயை தன்னுக்குள் எடுத்துறது. அப்படி அவருக்கே தெரியாது பண்ணாங்கன்னு பேருந்து அவரை டக்குண்டு திடீர்னு சுகமாக போனேன், அவன் டக்குண்டு அங்கே செயற்பட்டு பண்ணி கொண்டு வந்துட்டேன். பாருங்க, அவர் அரசியலிலேயும் ஆன்மீக அரசியல் செய்திருக்கிறார். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மற்றது ராமநாதன் குடும்பத்தோடு மிக நெருங்கியும் பழங்கியிருக்கிறார். சரி, ஓகே. அப்படி இவ்வாறு இந்த யோகர் சுவாமிகளுடைய அற்புதங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விடயங்களை நூல் வடிவிலும் எங்களுடைய சுரலிங்கம் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிட்டாக வேண்டும். உங்களுடைய இந்த ஆன்மீகம் தொடர்பான விடயத்தினை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும், மக்களுக்கும் தான் பெற்ற இந்த விடயங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினூடாக உங்களுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் எவ்வாறு இருந்தது ஐயா ஆரம்ப காலகட்டத்திலே? எல்லாம் தானாக வந்தமைந்தது. என்ன துறையை நான் செய்ய வேணும் சித்தாந்தம் உண்டா, என்னை அறியாமலேயே
தம்பி என்னுடைய ஒரு இந்த என்னுடைய ஒரு என்ன பெரிய புராணம் புத்தகம் ஒன்று இருக்குது, நல்ல விமர்சனங்கள் இருக்கிறார், இதுக்கு பாருங்க அப்படி வலிஞ்சு ஆக்கள் எனக்கு ஆன்மீக நூல்கள் அந்தவர்கள் அது என்னை அறியாமலே ஊக்குவிச்சது, நான் செலவழிக்காமலே உண்டு. இரண்டாவது அந்த சுற்றுச்சூழல் எல்லாம் எனக்கு அதுக்கு சார்பாக அமைந்தது. ப்ளீஸ் ரிப்பீட் த கொஷன் ப்ளீஸ். இன்னும் கேளுங்க, இந்த கொஷனை மறந்துட்டேன். நீங்கள் இந்த ஆன்மீகத்துறை சம்பந்தமாக செல்கின்ற பொழுது உங்களுடைய அங்கீகாரம், இப்போ நீங்கள் ஆன்மீகம் தொடர்பான ஒரு விடயத்தினை மக்கள் மத்தியில் அல்லது உங்களுடைய உறவுக்காரரிடமோ ஒரு விடயத்தினை சொல்லுகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயத்தினை அவர்கள் எவ்வாறு அதனை செவிமடுத்தார்கள்? நீங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயத்தினை பலர் பல்வேறு விதமாக பல்வேறு கோணங்களில் விமர்சிக்கவும் செய்திருப்பார்கள். இருப்பினும் உங்களுடைய அந்த ஆன்மீகம் தொடர்பான விடயங்களை நீங்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது மக்களால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் எவ்வாறு கிடைத்தது? அது என்னுடைய பேச்சினுடைய வலிமை, அது மட்டுமல்லாமல் எனக்கு இசையும் பொருந்தும். அப்போ கேட்கும் பொழுது பல ஞாபகங்கள் வருகிறது. அது இசையோடு கூடி உள்ளங்களை மனதுடைய நெஞ்சில் குத்துறது போல் நான் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவேன். விஷயங்கள் ஞாபகம் வருகிறது. முக்கியமாக அன்பே சிவம், குருவே சிவம் என்ற விஷயங்களில் நான் மிகவும் அனுபவப்பட்டிருக்கிறேன். அதுகளை சொல்லும் பொழுதோ மற்றவர்கள் எந்த சிந்தனையில் காது கொடுத்து கேட்கக்கூடிய விதமாக நான் சொல்லுவேன். கடவுள் தந்தது இடைக்கிடையான பாட்டுகளும் படிப்பேன். அப்போ சில ஒரு நாள் சொன்னார் ஒருவர், ஐயா நீங்கள் பிரசங்கம் செய்யலாம் தானே உண்டு, நான் சொன்ன சந்தர்ப்பங்களை பொறுத்து செய்யலாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுதும் அந்த விஷய அடக்கம் இருக்குல்லோ, அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் மிகவும் ஆழமாகத்தான் அந்த விஷயங்களை நான் இதையும் ஆழமாகத்தான் சிந்திப்பேன். கொஞ்சம் அந்த ரீதியில் பார்க்க போனால் நான் ஏன் பிறந்தேன், நாம் ஏன் பிறந்தோம், மிக முக்கியமானகள் எவ்வாறு இதை பற்றி சிந்திப்பதில்லை. என்னுடைய மகாஜன குளிச்ச என்பளம் நோ தாய் செல்ஃப், உன்னை நீ அறி. மற்றது யோகர் சுவாமியின் விஷயத்தில் கூடிய அவர் அப்போ செல்லப்பெற கண்டவர் யாரடா நீ என்று தான் கேட்டார். இந்த யூ நோ அபவுட் யூர் செல்ஃப். அதை ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்றெல்லாம் அதில் ஒரு இது இருக்குது. ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவதரிசனம் எல்லாம் ஒவ்வொரு நிலைகள் இருக்குது. இப்போ ஆன்ம தரிசனம் பொழுதோ நான் யார், எனது உள்ளமையார், என் ஞானங்களார் என்ற கேள்வி வரணும். அந்த விஷயத்தில் யோகர் சுவாமி மிக அழகான, நீ உடம்பன்று, நீ உள்ளமன்று, நீ சித்தமன்று, நீ ஆன்மா என்றும் அழியாதவன் என்று சொல்லுகிறார். அது மிக மிக பிரதானம். ஏனென்றால் இது மிக விரிவான விஷயம். பாருங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் பொது சிறப்பு, நான் இப்படி இந்த விஷயங்கள் தான் பேசுவேன், நான் அப்படியே மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள் தான் வச்சுக்கொண்டு சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு இருக்குது. அது இறைவனுக்குரிய அந்த பொது இயல்பு சிறப்பு இருக்குது. இறைவனுடைய சிறப்பு இயல்பு என்னென்னு சொன்னால் வாக்கு, மன, அதீத கோசர பொருள். வாக்காலேயோ மனதாலேயோ, வாக்கு மன அதீதம், எங்கட வாக்கால் இவர் தான் இறைவர், இவன் தான் சிவன் என்று சொல்ல முடியாது. வாக்கால் சொல்ல முடியாது, மனதாலேயும் சொல்ல முடியாது. அப்போ என்ன மாதிரி கண்டா அதீதம், வாக்கு மன அதீத கோசர பொருள். இந்த உடம்புக்குள்ளால் உள்ள செயல்கள் தான் வாக்கு மனங்கள் எல்லாம். பஞ்சபூதங்கள் அறிகிறது, பஞ்சபூதங்கள் அறிய முடியாது, வாக்கால் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அதீதமாக இருப்பார். இங்கே 12 மேலே இருப்பார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்டா, ஞானிகள் மட்டும் இப்படியே தியானத்துலேருந்து இதுலேருந்து ஆராதனை கூட எழுதி உச்சியில் வச்சு அதுக்கு மேலே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை மறந்துடுவார்கள். நான் யார் எல்லாம் மறந்து அவரிலேயே பார்த்து சிந்திக்கும் பொழுது ஒளிமயமாக தோன்றுவார். அது சிறப்பியல். அப்போ இப்போ ஞானிகளுக்கு தான் சிவனோ என்று கேள்வியில் தானே இல்லை. அவருடைய பொது இயல்பு என்னென்றால் இந்த மாயைக்குள்ள இறங்குறார். அது 3 மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை, அசுத்தமாய் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல கிடக்கும். இப்போ எங்களுக்கு பஞ்சபூதங்கள், பஞ்சநுட்பங்கள், அறிகுறிகள், பெய்யறிகள், மனம், வாக்கு இதெல்லாம் கொண்டதே ஆன்ம தத்துவம்னு சொல்கிறது.
அதுகள் இல்லாட்ட கதைக்கெல்லாம் பேசியெல்லாம் ஆன்மத். இனி சிவதத்துவம் என்று சொன்னால் நாதம் பிந்து ஈஸ்வரம் சாதாக்கியம் லிங்கம் ஈஸ்வரன் அம்மையப்பர் மற்றது மும்முடித்தானங்கள் என்று இருக்குது. அப்போ அந்த 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 குவார்டர்ஸுக்கெல்லாம் இறங்குறார். ஆனால் சுத்த மாயை எங்களை போய் மயக்கவில்லை அவருக்கு, ஆனால் மயக்கெல்லாம் இறங்குறார் சுத்தமாய். நாங்கள் அசுத்தம் ஐயோ இந்த முன்னுக்கு இருக்கிறத கண்டு ஆனது பின்னுக்கிறது தெரியாது. எல்லா அறிவுகள் எல்லாம் மிக மங்கின அறிவு. இன்னும் ஒன்று சச்சிதானந்த பொருளவர். சத்து சித்து ஆனந்தம். சத்து என்றால் என்றும் உள்ள போயிடும், என்றும் அறிவுள்ளவர். அவருக்கு பார்த்தறிவு கடந்த காலம் நிகழ்காலம் யாவும் அறிந்தவர். அறிவே மயமானவர். மற்றது இந்த ஆனந்தமயமானவர். சத்து 100%, சித்து 100%, ஆனந்தம் எங்களுக்கு எல்லாம் வேற குறை. நாங்கள் சத்துள்ள பொருளோ ஏனென்றால் நாங்கள் நிரந்தரமானவர்களோ ஆனால் அழியாதது ஆனால் மாறி 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 பிறந்து கொண்டு வரும். அந்த குறைபாடு இருக்குது. சித் அறிவுள்ள பொருளோ அறிவோம், படித்த கல்வி கேள்வி ஞானங்களை அறிவோம், பின் மறந்துவிடுவோம். அதுவும் வேற குறை. மற்றது அறிவு, மற்றது ஆனந்தம் இருக்கும். அதே எங்கே ஒரு உண்டு போட்டால் சரி, ஒரு சுறாமி வந்தாச்சு ஆனந்தம் போச்சு. அப்போ எல்லாமே குறைபாடுங்கள் 50-50% வைங்க. அப்போ சத்து சித்து ஆனந்தம் உங்களுக்கு குறைபாடு இருக்குது. இனி முக்கியமான அடிப்படை பொருள் என்ன? பதி பசு பாசம் அல்லது கோட் சோல் போண்டேஜ், அதாவது இறை உயிர் தலை. அப்போ இதில் இந்த பாசங்கள் அதுக்கும் ஒரு உள்பொருள் தான். இந்த மாயை உள்பொருள் அழியாதது. இரண்டா ஒரு வித்து இருக்கல்லோ, வித்து பார்த்தா ஒரு கண்ணுக்கு தெரியாது, ஒரு ஆலம் வித்தை பேர் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஆலம் பெருசாக மாய்ந்தும் ஆயும் வருதல் மாயை. மாய்ந்தும் ஆயும் வரும். ஆனால் அதுக்கு சத்து, அதுக்கு எந்த வித, அதுக்கு நிரந்தர தன்மை இருக்குது. ஆனால் அதுக்கும் மாறி மாறி வரும். அறிவிற்கு சுத்த சூன்யம் இல்லை, அறிவில்லை. ஆனந்தம் சதும் சுத்த சூன்யம். அப்போ செத்து சித்து ஆனந்தம் தலைப்புக்குள்ளே நான் சொல்லி போட்டேன். அப்போ இதில் இந்த மாயையை இறைவன் கையுக்குள்ள வச்சுக்கொண்டு அதை வீசி விடுறார். அது அப்படி சக்தி மூலம் பிரபஞ்சமாகும். இதுக்கும் ஒரு மாயை தான், எல்லாம் மாயை. அப்போ இந்த இதுக்குள்ள இருந்து ஏனண்டா எங்களோட ஆணவம் இருக்கல்லோ, நான் நீ பெண், நான் தமிழன் நீ சிங்கள, அதில் எந்த உடல் சம்பந்தமாகத்தான் ஆன்மாவுக்கும் ஆன்மா சிங்களம் ஒன்றும் தான் இல்லை. ஆண் பெண் ஒன்றும் இல்லை. ஆண் பெண் என்ற மாயை உருவாக்கி அதுக்குள்ள விளையாடுறேன். விளையாடி போட்டு பார்த்தால் அதுக்காகத்தான் நான் ஆணமாய் பொண்ணுமாய் நிற்கிறேன். அத்தனை ஈஸ்வரர் கோலம் ஆணமாய் பொண்ணுமாய் இருக்கிறார். அப்படி அதெல்லாம் நாங்கள் படித்து கொண்டு போகலாம். கொஞ்சம் ஆழமான விஷயம். இப்படிப்பட்ட ஆழமான விஷயங்களை சொல்லும் பொழுது யார் தான் இது கேட்காம இருப்பார்கள்? கேட்பினம் தானே இன்று ஏறக்குறைய இதோட நிப்பாட்டு உண்டு. உண்மையில் நாங்கள் இந்த சைவ சித்தாந்தம் இந்த ஆன்மீகத்தோடு கலக்கின்ற பொழுது ஒரு விடயத்தினை மாத்திரம் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அனைத்தும் சிவமயம் என்பதனை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். இதனை நாங்கள் வாழ்வியலோடு எவ்வாறு புகுத்திக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் ஒவ்வொரு விடயமும் கூட அமைகின்றது என்பதை சொல்லியாக வேண்டும். உங்களுடைய இந்த ஆன்மீகத்துறை தொடர்பான பயணத்திலோடு தற்போது இருக்கின்ற இந்த கலியுகத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கிறீர்கள். ஆன்மீகம் என்பது தொய்ந்து கொண்டு செல்கின்றது, நலிவடைந்து கொண்டிருக்கின்றது. இதனை தகர்த்தெறிந்து விட்டு தற்போது இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த ஆன்மீகத்தினை அதிகப்படியாக உள்வாங்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரை அல்லது ஆலோசனை என்னவாக இருக்கின்றது என்பதை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. இது மிகவும் ஒரு பெரிய கேள்வி பாருங்கோ. இடைக்கிட ஒரு கேள்வி ஞாபகப்படுத்துங்கோ. மிகவும் சொல்ல கவலையாக இருக்குது. நாங்கள் சமூகத்தில் படித்தவன் பெரியவன் என்று சொல்லி அறிஞர் அண்ணா மற்றது இன்னும் எல்லாம் சொல்கிறோம். மற்றது என்ன பேராசிரியர் பீடாதிபர் இலங்கையிலையும் சரி இந்தியாவிலையும் சரி சொல்லுறோம். ஆனால் இது ஒரு உண்மையாகவே யாரும் அறிய வேண்டியது. அறிஞர் அல்ல பெரிய பெரிய அறிஞர் என்று சொல்கிறவர்கள் இல்லை. இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் பிறகு அது அறிஞர்கள் எல்லாம் வரைஞர்கள். அது முக்கியமான காரணம் என்னென்றால் கல்வி என்றால் யோகானந்தர் சொல்லியிருக்கிறார், கல்லுதல் தோண்ட 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 உள்ளுக்குள்ளே இருந்து வர வேண்டியது. Just come from within.
இது ஒளியில் யார் ஒளி புத்தகங்களை படித்து விட்டு யார் ஒளி எப்படி அது ஒவ்வொரு பக்கம் எழுது பேஜ் எழுது இந்த பக்கத்தில் இது சொல்லியிருக்கேன் இந்த பக்கத்தில் ரைட் ஓகே பிஎஸ்டி கொடுக்குறவனார் பெறுகிறவனார் ஒருவனும் அறிஞன் இல்லை வரைஞன் யாருடைய நான் வாதாடுவேன் ஆன அப்படின்னாலே இந்த பிஎஸ்டி பெற்றவங்களை அறிஞர்கள் பேராசிரியர்கள் ஒவ்வொரையும் நான் மதிப்பது கிடையாது. காரணம் என்னென்றால் அவர்கள் இந்த வெள்ளைக்காரன் ஏற்படுத்தின அந்த பாடத்திட்டத்தின்படி ஏற்பட்டதான் இன்றைய பாடத்திட்டங்கள், இன்றைய கல்வி முறைகள், இன்றைய யூனிவர்சிட்டிகள் எல்லாம் இதெங்கும் சரி, இந்தியாவிலும் சரி, எங்கும் சரி. ஆனால் உண்மையான கல்வி யார்? யோகர் சுவாமி அல்லது நாவலர், எங்களுடைய சம்பந்தருடைய நால்வர், 7ஆம் நூற்றாண்டுக்குரிய ஞாபகர் சுந்தர மணிவாசகர், 14ஆம் ஆண்டுக்குரிய மெய்கண்ட சாஸ்திரிகள், அவர்கள் எந்த யூனிவர்சிட்டி போனவர்கள், எந்த பிஎச்டி செய்தவர்கள். அது மட்டுமல்லாமல் அது வழியாக வந்தவர்கள் இன்றையும் ஆண்டிருக்கிறார்கள். பண்டிதரந்தையா ஆக 9ஆம் வகுப்பு வரைந்த படித்தவர். மிச்சம் முழுக்கத்தானாக படித்து அங்கே லண்டன் பிஏ பேருந்து பல யூனிவர்சிட்டியில் பிஎஸ்டி எல்லாமே தானாக படித்து உண்மையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் அடிநாதத்திலிருந்து பெற வேண்டிய பல விடயங்கள் இந்த ஆன்மீகத்தில் பொதிந்திருக்கிறது. இருப்பினும் எங்களுடைய நேரம் போதாமை காரணமாக இந்த நாங்கள் இன்றைய எங்களோடு இணைந்திருந்தார் கலாபூசணம் சித்தாந்த செம்மல் திரு செல்லையா சொர்ணலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய அலைவரிசையின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.